പോകുന്നേ ഉള്ളൂ. ഇതും கொண்டு சரி எல்லா கடை சரி கொண்டு പിന്നെ ரெண்டாவது நீங்கள் என்ன சாப்பிடக்கூடாது சாப்பிட மாட்டோம் நம்ம கூப்பிடாது 6 மாதம் மதி 6 மாதம் இல்லை 2 மாதம் தான். அண்ணா பூமி நம்பர் கொடுங்க, அடுத்த வாட்டி வரும்போது கூப்பிட்றேன். அங்கேயே தான் நிற்கும். அங்கேயே நிற்குமா? ஓகே. மெதுவாக போனால் போதும், குதிரை பாவம் அடிக்கவே வேண்டாம். என்ன பண்ணுறது, 1/2 மணிக்கு பிடிக்குமா? இல்லை 15 மினிட். 20 நிமிஷம் போகலாம். ஒத்தப்புறம் போயாச்சு. அங்கே ஆணியை போட்டு எடுத்தாச்சு. அடுத்து கண்டு போயிட்டு என்ன ரொம்ப பிடிச்சிக்கலாம். அது பிரதமே இல்லை. பேர் தானா? பாபு. அண்ணா மெதுவாக போனால் போதும், குதிரையை திட்டாத. ഞങ്ങൾക്ക് വന്നോ ആര് ഞാനും ഇയാളോ വിനോദം കൂടിയിട്ട് ബസ് വന്നേ ആ ലോകം മുഴുക്കി കിട്ടിയിട്ട് ഒരു റോഡ് കൂടെ പോയി പോക്ക് പോയി. ഇങ്ങനെ തിരിഞ്ഞു അങ്ങനെ തിരിഞ്ഞു കിലോമീറ്ററേ 2 കിലോമീറ്റർ പോയി മാസം അവിടെ കാണും. എന്താ പേര് അങ്ങനെയല്ലേ ഇവിടെ പറയണ്ട. അതൊക്കെ അയച്ചതും പോയി. അതിനായിരുന്നു എന്താ വെച്ചാൽ കയ്യിൽ സാധനം ഉണ്ടായിരുന്നു, സെഞ്ചിയും ബാഗ് ഉണ്ടായിരുന്നു. ബസ്സിന് വന്നിട്ടില്ല. അതും ബസ്സിൽ വന്നിട്ട് കുറച്ച് ഇറങ്ങി നടക്കണം. അത് ഇങ്ങോട്ട് ലെഫ്റ്റ് തിരിഞ്ഞ റൈറ്റ് തിരിഞ്ഞു. ആ ബസ് പലകട്ട റൂട്ട് തിരിച്ചു വിട്ടു. 1.5 കിലോമീറ്റർ പോ. ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യില്ല. അണ്ണാ അതെല്ലാം വേർക്കല്ലറിയോ? വേർക്കല്ല ചോളം അല്ലേ? ചേരാത്ത ആരും പാതിന്ന് അതറിയില്ലല്ലോ. ഹൈറേഞ്ചാണ് നമ്മള് കേരളത്തിൽ കുതിരയില്ല. കുതിരയൊക്കെ ഉണ്ട്. പിന്നെ കുതിര റോഡിൽ ഇറക്കുന്നില്ല. നമ്മളെ ഏക്കർമുക്കില്ലേ, ഏക്കർമുക്ക് ഈ മുക്കല്ല, ആ മുക്ക് അതിൻ്റെ അപ്പുറത്ത് ബൾബ് ഒരു ഇതൊക്കെ ഉണ്ടായിരുന്നില്ലേ അവിടെ 10 വർഷം മുന്നേ. അല്ല അത് കുതിരയില്ല, അത് മറ്റേ മൂരിയാണ് സവാരി. അത് ഞങ്ങളൊക്കെ സ്കൂളിൽ പഠിക്കുമ്പോൾ അതിൽ മറ്റേ കയറി തൂങ്ങും. കരിമ്പായിട്ടുണ്ട് കേട്ടോ, നവരാത്രിക്കുള്ള കരിമ്പാണ്. നവരാത്രിക്ക് ഇത് ചാനലിലാണ്, ഞാൻ ഷെയർ ചെയ്ത് തരാം. സാപ്പാട് ഇതാണ്
சொல்லலாம் கொள்ளு மட்டும்தானா ചോള കൃഷിയാ ചോള കൃഷി കേരളത്തിലെ വക്കിയൊരിതാ நமக்கெல்லாம் ஜாலி தான், மற்றவங்களுக்கு புத்திமுட்டு தரல, அந்த ஃபேமிலி அவர்கள் இல்லை. இல்லை இந்த கோவிலில் இப்போ என்னப்பா தெரியுமா, நேரத்தை 250 300 ஆச்சு ഉണ്ടായിരുന്നത് இப்போ 500 ஆச்சு இந்த வருமானம். முன்ன 300 ഉണ്ടായിരുന്നത് இது 6 மாதம் 1 வருஷத்துக்கு வந்து சொல்லி 500 ஆச்சு. 3 மாதத்துக்கு சாப்பாடு ஆக்கி போடுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க வர ஜனங்களுக்கு. ஒரு நாள் ஆடி அமாவாசைக்கா? ஆடி மாதம் எல்லா அமாவாசைக்கும். எல்லா அமாவாசை என்ன பண்ணுமா? ஆமாம், 15 பக்கம் 12 மாதத்துக்கும் 12 அமாவாசைக்கும் சாப்பாடு உண்டு. മലയാള മാസം எல்லா മാസமும் ഇല്ല, മലയാള മാസം അമ്മ സെയിം തന്നെ, ഒരു ദിവസം മാറ്റി കൊടുക്കും, നമുക്ക് അർത്ഥമാവില്ല. 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அன்னதானம் சாப்பாடு உண்டு. இனி அமாவாசைக்கு வரான் திருச்சா. நல்ல கூட்டமாக இருக்குமா அண்ணா? கூட்டம் இருக்கும். என்ன ரோடு புதுசாக இருக்கு. ரோடு ஓ, ஹைவேயா? ബൈപ്പാസ് பைபாஸ் மாதிரி. நாமக்கல் போகிறோன்னா அதில் போகிறோம். ஓ, நமக்கு வர முடியுமா இந்த இங்கிருந்து? கேரளா இல்லை கேரளா இல்லையா, அந்த இந்த ரோடு சுத்தலா? ஓ, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குண்ணா அங்கே தங்கியிருந்து இங்கே? 5. ஓ, கேரளா விஷயமெல்லாம் தெரிஞ்சுதா? கேரளத்தில் வயநாடு டிவியில் பார்த்தாச்சா? ஓ, ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்தாச்சு, ராகுல் காந்தி பிரியங்கா வந்தாச்சு, மோடிஜி வந்தாச்சு. வந்தாச்சு, சுரேஷ் கோபி வந்தாச்சு, ஸ்டாலின் வந்தாச்சுட்டா. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்டா. அப்படி போங்க சொல்லி நிறைய போக்கு. ஒரே போக்கு போயிட்டு ஒன்றும் கேட்குது. வழுக்கும் சாயங்கள்டா. ம், വേറെ ഏതോ വഴി. പാലം വേറെ, ഇത് മണ്ണ് പാലമല്ലേ, അത് റോഡ് ശരി. வேற ரூட் ரைட்டு அதான். இது நமக்கு தெரியாதா? வருஷம் 10 வருஷம் வந்து இந்த கஷ்ட சாப்பிட்டு റെയിൽവേൻ്റെ ഒരു பாலம் ഫ്ലൈ ഓവർ. ഇത് മേലെ അണ്ണാ ട്രെയിനാ? ஓ, அடி சூப்பர். நம்ம கார்லெல்லாம் வரும்போது இந்த வழி வர முடியாது இல்லையா? இந்த வழி தான் வரலாம். இல்லைப்பா, இந்த வழி வராது, அது தார் ரோடு தான், இது மண்ண ரோடு. நம்ம இப்படி தான் வந்து இதே மாதிரி பாலம் இருக்குது, ஆனால் அது தார் ரோடு, மண்ண ரோடு கிடையாது. ஆ, அப்படியே வந்து அந்த கோயிலுக்கு அந்த ஒரு ஆர்ச் இருக்கு இல்லையா, ஆர்ச்சுக்குள்ளே தான் வந்தது. அது சுத்தா அதான் சுற்றி வந்தது. இந்த வழி தெரியாது நம்ம வந்தாலும் இந்த வழி தான் வந்தோம். ஆட்டோ மட்டும் ஆட்டோ டீம் இந்த வழி தான். அதுக்கு இந்த பேர் என்ன? பாண்டியன். அது வழி பாண்டியன். ஏய் பாண்டியா, ஏதாவது வேணுமா? அன்பு பாண்டியன். முத்து பாண்டியா? ஓ, ஆனால் ஒரு குதிரை தானா? ஓ, இந்த ஒரு குதிரைக்கு என்ன விலை இருக்குண்ணா தெரியல, கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு குதிரையெல்லாம் வாங்குறதுக்கு என்ன விலை இருக்கு? இந்த குதிரை ஒரு ஆந்திராவா? கவானினா பாலம், நம்ம வெறும் பாலத்திய பாலம். என்ன விலை இருக்கு? உங்களுக்கு குட்டி
ரேசிங் சைக்கிள் ரேஸ் ரைஸுக்கு ரேஸ் ஓடிட்டு ஆ அது ஸ்பீடு கம்மியாயிடுச்சு ஓ வந்து விட்டுருப்பாங்க ஓ ஓ அப்படிதானா இங்கே எவ்வளோ கொடுத்தாச்சு 45 வாங்கணும் 45 ரூபாவா ஆமாம் அவங்க வாங்கிட்டு வந்து 1.10 1.10க்கு அவங்க வாங்கிட்டு வந்துருக்கு ஸ்பீடு கம்மினால உங்களுக்கு 45 கிடச்சிருக்கு ஓ பின்னாடி போகணும் ம் பின்னாடி போக மேலே ஓ நம்ம சொல்றதெல்லாம் நமக்கு புரியும் இல்லை பாபுண்ணா இந்த கோவிலுக்கு என்ன ஐதீகம் சொல்லுங்க கயிறு கட்டிட்டு போனால் சரக்கு அடிக்கிறாரு இல்லைப்பா அதில் அதுக்கு முதல்ல அது மற்ற ஐதீகம் இல்லையா ஐதீகம் இந்த கோவிலுக்கு அம்பலம் அண்ணா தெய்வத்துக்கு ஒரு ஐஸ்வர்யம் இல்லை ஐதீகம் 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 ஐதீகமாக பண்டு பண்டு பூர்வீகமாയിട്ടുള്ള என்ன கோவில் எல்லாம் 100 கடை மேலே வெட்டுவாங்க 100 கடை ஆடு ஆமாம் 100 ஆடு வெட்டுவாங்க இந்த மாதம் தான் அடுத்த மாதத்தில் ஆடியும் மற்ற ஆவணி ஆடி ஆவணி 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 சிங்க மாதம் கோயில் கட்டினா விசேஷம் பண்டிகை ஓ விசேஷம் சரடு கட்ட மாட்டாங்க அப்போ அடுத்த மாதம் கட்ட மாட்டியா அந்த அப்போ கூட்டம் எப்போ கட்டால் கூட்டம் வரும் ஓ അപ്പോൾ ഈ ചരട് കട്ടത്തുടങ്ങിയത് എപ്പോൾ എത്ര വർഷമാക്കി നോക്കാം சரடு வந்து இப்போ 30 வருஷம் 30 வருஷமாச்சோ இல்லை அல்ல ಈ சரடுக்கான அதிசயம் என்னன்னா சரடுனா நல்ல சக்தி வாய்ந்த கோயில் சக்தி வந்து போகணும்ல இல்லை நம்ம தெரிஞ்சவரெல்லாம் கட்டுற அவருக்கெல்லாம் குடிக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் உள்ளவங்க கைதுங்கிறாங்க நீங்கள் சரடுங்கிறாங்க கயிறு சரடு சேம் தான் ஆந்திராக்காரங்க வந்து நூலுங்கிறாங்க நூலு ஆந்திரா பெங்களூர் வந்து நூலு நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் இந்த தொழில் நல்லா இருக்கும் எல்லாம் கொண்டும் எல்லாம் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் സാമ്പത്തികമായിട്ട് സാമ്പത്തികം 6 மாதம் சரடு வந்து அதிக நாள் பூஜையில் வைப்போம் புரியுதா அதிக நாள் பூஜையில் வைப்போம் அது நல்லா இருக்கும் டெய்லி என்ன வெளில கிடைக்கும் கூலிதான்ல அண்ணா 800 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தீட்டை வேணும் 500 ரூபா கூலி മക്കളെ இப்போ என்ன செய்யணும் எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சா பேர பேர் ஓ ஜோலி உண்டுமா மக்களுக்கு மக்களுக்கு ஜோலி வந்து பேட்டரி கம்பெனி பேட்டரியா ஆமாம் 2 பீஸ் பேட்டரி லாரி பேட்டரி ஓ தயார் பண்ணுறது சூப்பரா உங்களுக்கு வேலையே வேண்டாம் சும்மா டைம் பாஸ் இன்னொரு பையன் வந்து டயர் ரீபில்ட் பண்ணுறான் செட்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு எவ்வளோ கூட தவறு செய்யக்கூடாது இல்லை ஆமாம் இது இது அப்போ எங்கே கொண்டு வரா
அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் சும்மா இல்லை போடுங்க. இங்கே நீங்கள் எடுத்து எடுங்க 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 ஒரு எடுங்க. பூமுனிசாமி கோவில் எத்தியாச்சு. இங்கே காலு கழுகி நாங்கள் உட்காந்துருக்காரு நாங்கள் கேட்டு நாங்கள் இருக்கிறவங்களை கேட்டு அங்கே போய் கேட்டு முன்னாடி உட்காருங்க, அப்பதான் தெரியும். உள்ளே எடுக்கக்கூடாது.